இப்ப திடீர்னு அவளோட அப்பா கெட்டவன் ஸ்ரேயா வேண்டவே வேண்டான்னு சொன்னா எப்படி? இதெல்லாம் உன்னால எப்படி சொல்ல முடியுது ஆனந்த்? இது பாரு ஆனந்த், ஒரு பொண்ணு ஒருத்தனை மனசுல நினைச்சிட்டா அது அவளால மாத்திக்க முடியாது. அவ செத்து சுடுகாட்டுக்கு போற வரைக்கும் விரும்பினவனை தான் நினைச்சிட்டு இருப்பா. ஒரு பொண்ணோட பாவத்துல நம்ம விழ வேண்டாம் ஆனந்த். அவ்வளோ ஏன் அவ மனசுல ஏதாவது தப்பா நினைச்சிருந்தா நம்ம நேத்து போட்ட பூஜைக்கு கூட அவ வந்திருக்க மாட்டால. அவகிட்ட நீ முகம் கொடுத்து கூட பேசல. அவ பாவம் ராத்திரி எனக்கு ஃபோன் பண்ணி போன்ல அழுதுகிட்டே இருந்தா. நான் என்ன தப்பு பண்ண? ஆனந்தா தான் ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாருன்னு அழுதுட்டே இருந்தா தெரியுமா? நீ இவ்ளோ ஆணித்தரமா அவளை வேண்டான்னு சொல்றியே, அவளை மறந்துட்டு உன்னால நிம்மதியா வாழ முடியுமா சொல்லு? ஏன் அமைதியா இருக்க சொல்லு? அவளோட அப்பாவை மீறி தானே நம்மள பார்க்க வந்தா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ அப்பாவை விட நீதான் அவளுக்கு முக்கியம்னு நினைச்சு வந்திருக்கா. அத புரிஞ்சுக்கோ. முதல்ல அவளை சமாதானப்படுத்து. என்ன பாவம்டா ஸ்ரேயா, எல்லாம் நல்லதுக்காக தான் சொல்றேன். இப்படி தயங்காத. இந்தா இத புடி. முதல்ல அவளுக்கு போன் பண்ணு. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கோ போ. இந்தா என் முன்னாடி பேச கூச்சமா இருந்தா அந்த பக்கம் போய் பேசிட்டு வா. நான் இங்கே வெயிட் பண்றேன். போ. சரிக்கா. போ. ஹலோ, நான் தான். வாயா. என்ன சார்? அட வாயாண்ணா. வணக்கம் சார். வணக்கம். என்ன எதுக்காக சார் இங்கே வர சொன்னீங்க? அது வேற ஒன்றும் இல்லையா, நம்ம தொகுதி வேட்பாளர் 10 கோடி ரூபாய் பணம் கேட்டிருக்காரு. சார், நம்ம ஏற்கனவே 50 கோடி ரூபா குடோனில் வச்சிருக்கோம் சார். அந்த பணம்லாம் செலவுக்கு பத்தாதாயா, மேலும் 10 கோடி ரூபா வேணுமா. ரொம்ப வேண்டியவன். அவனோட தயவால தான் குவாரியில இவ்வளோ கொள்ளடிச்சு சம்பாரிச்சு வச்சிருக்கோம். அவன் கேட்டா இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒரு ஓட்டுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா கூட பரவாயில்லையா. மக்கள்கிட்ட பணத்தை கொடுத்து எப்படியாவது ஓட்டை வாங்கிடணும். நம்மால ஜெயிச்சிட்டான்னு வை, அவன் தயவால இன்னும் 5 மலையை வாங்கிடலாம். அவன் ஜெயிச்சாதான் நம்ம சம்பாதிக்க முடியும். சொல்லு நண்பா. உன் விஷயமா தான் பேசிட்டு இருக்கேன். தேர்தல் செலவுக்காக 50 கோடி ரூபாய் குடவுன்ல பதுக்கி வச்சிருக்கோம். அது பத்தாதுன்னு இன்னும் 10 கோடி ரூபாய் ரெடி பண்ணிருக்கேன். அதை எப்படி எடுத்துட்டு போய் சேர்க்கறதுன்னு தான் பேசிக்கிட்டு இருக்கோம். பணத்தை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க, அதை நான் பாத்துக்கிறேன். சரி நண்பா, போனை வச்சிடுறேன். யார் சார் ஃபோனில் பேசுனது? வேட்பாளர் தான் ஃபோனில் பேசினாரு. பணம் ரெடி ஆயிடுச்சான்னு கேட்குறாரு. அவரை ஜெயிக்க வச்சாதான் நமக்கு வாழ்க்கையே. இந்த பணத்தை எப்படியாவது குடோனில் எடுத்துகிட்டு போய் சேர்த்தாகணும். சார், ஏற்கனவே 50 கோடி ரூபா குடோனில் பதுக்கி வச்சிருக்கோம். அதையே வெளியில் எடுக்க முடியாத நிலையில இருக்கோம். இதுல இன்னும் எப்படி சார் 10 கோடி ரூபா சேர்க்க முடியும்? அது அவ்வளவு ஈஸியான வேலை இல்லை சார். ரொம்ப கெடுபடியா இருக்கு சார். ஏற்கனவே 50 கோடி ரூபாய எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவி கொண்டு போய் பதுக்கி வச்சிருக்கோம். இப்போ மொத்த பணமும் மாட்டிக்கிச்சுன்னா 60 கோடி ரூபா நமக்கு நஷ்டமாயிடும் சார். யோ, பாசிட்டிவா நினையா சார். இப்ப இருக்க நிலைமையில ரொம்ப கஷ்டம் சார். ஏன் அப்படி சொல்ற? இப்ப அந்த அர்ச்சனாவை சென்னை மண்டல தேர்தல் அதிகாரியா போட்டிருக்காங்க சார். அவங்கள மீறி நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. நாம ஏற்கனவே வச்சிருக்கிற பணத்தை வேற எடுக்க முடியாது சார். அந்த அர்ச்சனா இருக்காளே, அவ 1000 கண்ணுடையாள் மாதிரி.
அட போயா, நீ வேற. அவளுக்கு எத்தனை கண் இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. அவ கண்ணுல மிளகாத்தூளை தூவிட்டு பணத்தை எங்க சேர்க்கணுமோ அங்க சேர்த்துருவேன். சார் நீங்க எப்படி சார் சேர்ப்பீங்க? அதுக்கெல்லாம் ஐடியா வச்சிருக்கேயா. அதை சொல்லத்தான் உன்னை இங்க வர சொன்னேன். ராத்திரி நேரத்துல பணத்தை கடத்த முடியாது. ஏன்னா போலீஸ் ரோந்து அதிகமா இருக்கும். இன்னைக்கு ராத்திரி 10 கோடியையும் வண்டியில ஏத்திட்டு ரெடியாரு. விடியற் காலையில பணத்தோட கிளம்பிடு. கெடுபிடி கொஞ்சம் கம்மியா இருக்கும். புரியல சார். எந்த வண்டியில எப்படி கடத்துறது சார்? சினிமா ஷூட்டிங் போற ப்ரொடக்ஷன் வண்டியை ஏற்பாடு பண்ணு. சார் அது எதுக்கு சார் நமக்கு? நாம என்ன படமா எடுக்க போறோம் சார்? யோ, அதுல தான் என் பணத்தை கடத்த போறோம். அதுல பணத்தை கடத்தும் போது யாருக்கும் துளி கூட சந்தேகம் வராது. சினிமா ஷூட்டிங் வண்டின்னு விட்டுருவாங்க. அது எப்படி சார் சாத்தியம்? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் சொல்றத நீ செய். புரிஞ்சதுல? புரிஞ்சுது சார். வா போலாம். சுதர்ஷன், வாங்க சார். என்னையா எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்கு சார். வாங்க சார். எல்லாத்தையும் எடுத்து இறக்க. ஓகே சார். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? எந்த சிக்கலும் வரக்கூடாது. பார்த்து பத்திரமா அடிக்கி வை. புரோக்கர்னா இப்படித்தான் வண்டி பார்ப்பாங்களோ? நீ பார்ட்டியா புரோக்கரா? சார் ரொம்ப ராசியான கார் சார். கார் வேலையை விட உன்னுடைய கமிஷன் ஜாஸ்தியா இருக்கும் போல் இருக்க. புரோக்கர் வேலையிலிருந்து உன்னை நான் டிஸ்மிஸ் பண்றேன். நான் கொடுக்கிற ரேட்டை உலகத்தில் யாருமே கொடுத்ததில்ல சார். நீ ஒன்றும் பார்க்க வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன். உன்னுடைய நேரத்துக்கு நன்றி. செட்டுக்கு எடுத்துட்டு போய் காரை வைப்பியா? இதை என்ன நம்ப சொல்றேன். என் பொண்டாட்டிக்கிட்ட உனக்கு ஒரு கப்பு காப்பி வாங்கி தரேன். அதுக்கப்புறம் நீ யாருக்கிட்டையும் புரோக்கரேஜே வாங்க முடியாது. பொதுநலன் கருதி வெளியிடுவோர் மெட்ராஸ் மீட்டர்.
கஷ்டப்பட்டு கொள்ளையடிச்ச பணம். பறி போயிடக்கூடாது, பார்த்து பத்திரமா எடுத்து வை. ஏன் இப்படி வேர்த்து விறுவிறுத்து இருக்கிற? இந்த பணத்தெல்லாம் சம்பாதிக்கும் போது கூட இவ்வளோ கஷ்டப்படலையா? இப்போ இதெல்லாம் அடுக்கும்போது அவ்வளோ கஷ்டமா இருக்குல்ல? ஏன் சார், ஒருவேளை செக்கிங்ல போலீஸ் பிடிச்சிட்டாங்கன்னா என்ன சார் பண்றது? நீ இப்படி கேப்பன்னு தெரிஞ்சுதான் அதுக்கு ஒரு நல்ல ஐடியா வச்சிருக்கேன். போய் எடுத்துட்டு வா. அந்த மூட்டையை பிரி. இதுல ஃபுல்லா டம்மி பணம் இருக்கு. அதை எடுத்து அந்த பெட்டியில ஃபுல்லா அடிக்கிட்டு திடீர்னு யாராவது செக் பண்ணா கூட தைரியமா சொல்லலாம், சரிங்க சார். சினிமா ஷூட்டிங்க்கு போற டம்மி பணம்னு சொல்லி சமாளிச்சிட்டு. ஓகே சார். அவங்களும் நம்பிடுவாங்க. சரி, அந்த டம்மி பணத்தெல்லாம் எடுத்து அடுக்கு. நல்லா கவனமாக கேட்டுக்கோ. நாளைக்கு காலையில் ஷூட்டிங் போகிற மாதிரி வேனோட போய் பணத்தை சேர்த்துரு. புரிஞ்சுதுல்ல? புரிஞ்சுது சார். இந்த மூட்டையை கட்டி வேனில் ஏற்று. சுதர்ஷன் மாமா தேர்தல் பண பட்டுவாடாக்கு 10 கோடி ரூபாய் கடத்த போறத அர்ச்சனா அக்கா கிட்ட சொல்லி ஆகணுமே. பூமியா? என்ன பூமிகா வச்சு இன்னொருத்துக்கு ஃபோன் பண்ணுது? அர்ச்சனா, அர்ச்சனா, பூமிகா வச்சு ஃபோன் பண்ணுது. இதெல்லாம் முக்கியமான விஷயமா இருக்க போகுது. ஸ்பீக்கர்ல போடுங்க. அக்கா, சொல்லு பூமிகா, என்ன இந்த நேரத்துல ஃபோன் பண்ற? ஏதாவது ப்ராப்ளமா? எனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல. ஆனா சுதர்ஷன் மாமாவை பத்தி ஒரு முக்கியமான தகவல் சொல்றதுக்காக தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். என்ன தகவல்? அக்கா, இன்னைக்கு மதியம் நான் ஆனந்த் கூட ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு அவங்க கூட பேசிட்டு இருந்தேன். அங்க எதேச்சியா எங்க சுதர்ஷன் மாமாவை பார்த்தேன். அவர் ஒரு வேட்பாளருக்காக 10 கோடி ரூபாய் பணம் கடத்த போறதா யாரோ ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தாருக்கா. அது மட்டும் இல்லக்கா, மக்களுக்கு பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறதுக்காக ஒரு இடத்துல 50 கோடி ரூபாய் பதுக்கி வச்சிருக்கிறதாவும் பேசினதை நான் கேட்டேன்க்கா. யார் அந்த வேட்பாளர்? அவங்க பணம் வச்சிருந்த விவரம்லாம் உனக்கு தெரியுமா? இல்லக்கா, அந்த வேட்பாளர் யாருன்னு எனக்கு தெரியல. ஆனா அவங்க ஒரு ஷூட்டிங் வண்டியில தான் அந்த பணத்தை கடத்த போறாங்கன்னு எனக்கு தெரியும். அக்கா, இன்னொரு விஷயம், அந்த ஷூட்டிங் வண்டி வந்து மஞ்சளும் நீல கலரும் கலந்த வண்டிக்கா. இருங்க, அந்த வண்டி நம்பர் கூட TAF 0828க்கா. சரி பூமிகா, இந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். நீ பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போ. அக்கா, அந்த சுதர்ஷன் மாமாவை விடக்கூடாதுக்கா. எப்படியாவது அவனை கையும் களமா பிடிக்கணும். அவன் பதுக்கி வச்சிருக்கிற 60 கோடியையும் பறிமுதல் பண்ணணும். சுதர்ஷன் மாமாவை எப்படியாவது நடுத்தெருல நிக்க வைக்கணும். சரி பூமிகா, நீ நினைக்கிறது கண்டிப்பா நடக்கும். நான் பாத்துக்கிறேன். நீ பத்திரமா போ. சரிக்கா, நான் வச்சிடுறேன். சரி.
யோ இந்த டோர் திறந்து பாரு. திறக்க முடியுதா? அந்த டோரை திறந்து பாரு. பேக் டோரை பாரு. பேக் டோரை திறக்க முடியுதான்னு பாரு. நல்லா திறந்து பாரு. குயிக். மேடம் வண்டி ரொம்ப நாளா இங்க நிக்குதான். வண்டி யாருதுன்னு கூட தெரியல. அந்த வண்டியை செக் பண்ணுங்க. எஸ் மேடம். வாங்க. கான்ஸ்டபிள் வாங்க. இந்த வண்டியை நல்லா செக் பண்ணுங்க. எஸ் சார். கான்ஸ்டபிள்ஸ். எஸ் சார். குயிக். ஓகே இந்த வேன். இந்த வேனை செக் பண்ணுங்க. ஓகே சார். வாங்க வாங்க. ஓ என்னது இது? சார் ஆ? அது வந்து என்ன பணமா? ஆ? யோ இறங்க கீழ. இறங்கு சார். இறங்கி வா. இறங்கு. மேடம் கிட்ட கூட்டிட்டு போங்க. இறங்கு. வாங்க. சார் நான் சொல்றது எது வந்தாலும் கேளுங்க மேடத்துக்கு வாயா பேசுங்க. சார். வாங்க சார். மேடம் அவர் வண்டியில் செக் பண்ணதுல இது ஃபுல்லா கேஷ் இருக்கு மேடம். சார் இந்த பணம்லாம் எப்படி வந்துச்சு? மேடம் ஒரு லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணேன், அதுக்கான பேலன்ஸ் பண்ண மேடம் இது, அதான் எடுத்துட்டு வரேன் மேடம். அது போக இன்னைக்கு சனிக்கிழமை லேபர்ஸ்க்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணும் மேடம். அதுக்கான எவிடன்ஸ்லாம் வச்சிருக்கீங்களா? இருக்கு மேடம், எடுத்துட்டு வரேன் மேடம். எடுத்துட்டு வாங்க. சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. இந்தாங்க மேடம். இந்தாங்க. தேங்க்யூ. அடுத்த வண்டியை Okay, செக் பண்ணுங்க. இந்தாங்க தேங்க்யூ பிடிங்க. சார். யோ நம்ம நினைச்ச மாதிரியே தேர்தல் அதிகாரி அர்ச்சனா சுத்து போட்டாங்க. போங்க 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 போங்க. மாட்டணும்னா காலம் பூரா ஜெயில தான் இருக்கணும். அதனால பணம் போனா போட்டோம், வா ஓடி போயிடலாம். யோ ஏரியா அர்ச்சனா கிட்ட மாட்டினா ஜெயிலுக்கு தான் போவோம். ஆனா பாஸ் கிட்ட பணத்தை பறி கொடுத்துட்டோம்னு சொன்னாலே பரலோகத்துக்கு தான் போகணும். இரியா சமாளிப்போம். அந்த வண்டியை செக் பண்ணுங்க. எஸ் மேடம். கமான் சீக்கிரம் வாங்க. நிப்பாட்டியா நிப்பாட்டு நிப்பாட்டு. நிப்பாட்டு நிப்பாட்டியா நிப்பாட்டியா வண்டி நிப்பாட்டு. வரகடியா. ஓ ஓ ரெடி போய் செக் பண்ணுங்க. போங்க போங்க போங்க. பாஸ் உள்ள என்ன இருக்குன்னு செக் பண்ணுங்க. போங்க. மேடத்துக்கிட்ட சொல்லுங்க. மேடம் ஷூட்டிங் வண்டியில் ஒன்றும் இல்லை மேடம், ஷூட்டிங் கிளம்பிட்டு இருக்கோம் அர்ஜென்ட்டாக. ஷூட்டிங் வேணா இருந்தா செக் பண்ணாம இருக்க முடியுமா? அந்த வண்டியை செக் பண்ணுங்க. இவங்களை அனுப்பிச்சு விட்டுடுங்க. எஸ் மேடம். ஓ வண்டி சரிங்க சார். தர தர பாஸ்டா தர. உள்ள போய் செக் பண்ணுங்க. நல்லா செக் பண்ணுங்க. மேடம் 4 பொட்டிங்க தான் மேடம் இருக்கு. எல்லா பாக்ஸும் கீழே இருக்குங்க. எஸ் மேடம். எஸ் மேடம். யோ இறங்குங்க. புரியா? கான்ஸ்டபிள் சார் புரியுது சார். கீழே வை. இதை வை. புரியுது. நவுந்து. பொட்டியில என்ன இருக்கு சொல்லுங்க. மேடம் இந்த பொட்டி ஃபுல்லா காஸ்டியூம் தான் இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல மேடம். அந்த சூட் கேஸ் தரங்க. எஸ் மேடம். செக் பண்ணுங்க. சார் ஒண்ணும் இல்ல சார். இரியா. சார் இரியா. பேப்பர் தான் இருக்கு சார், வேற ஒண்ணும் இல்ல சார். இது பணம் தானே? மேடம் இது பணம் தான் மேடம், ஆனா ஷூட்டிங்க்கு யூஸ் பண்ற டம்மி நோட்டு மேடம். வேணா செக் பண்ணி பாருங்க மேடம்.
இன்ஸ்பெக்டர் செக் பண்ணுங்க. ஆ மேடம், இது டம்மியோட தான் மேடம், ஷூட்டிங் யூஸ் பண்ணுறது தான். சரி, இவங்களை அனுப்பிச்சு விட்டுடுங்க. ஓகே மேடம். கான்ஸ்டபிள், எடுங்க பாக்ஸ்லாம் போடுங்க. எல்லாத்தையும் தூக்கி வண்டிக்குள்ள வைங்க. எடுங்க எடுங்க போடுங்க. எடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். மேடம், எனக்கு என்னமோ அந்த ஷூட்டிங் வண்டியில டம்மி நோட்டுக்கு கீழே ஒரிஜினல் நோட்டு இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு மேடம். சந்தேகமே இல்லாம அதுல ஒரிஜினல் நோட் தான் இருக்கு.